இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு சவுல் தன்னுடைய கழுதைகளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், ஞான திருஷ்டிக்காரன் யார்கிட்டையாவது நம்ம போனோம் அப்படின்னா இந்த கழுதை எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த காலத்துலலாம் இது வழக்கமாக இருந்துச்சு. அப்போது சரின்னு சொல்லிட்டு சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி, அவரை தேடி போவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே தேவன் சாமுவேல்கிட்ட சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு. இங்கே ஃபஸ்ட்டு ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக சவுலை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சாமுவேல் சவுலுக்குன்னு சாப்பாடை எடுத்து தனியாக வைத்திருக்கிறான். இப்போ சவுல் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையான சாப்பாடை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்போது அதுக்கு தேவையான அத்தனையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆதாம் ஏவாளை படைக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து முடித்ததுக்கு அப்புறம்தான் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிட்டாரு. இன்றைக்கு உங்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது எல்லாவற்றையும் உங்கள் கண்களில் காட்டுகிற நாள் இந்த நாள். அதே மாதிரி புல் வரும்போது சாமுவேல் சொல்கிறாரு, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது அப்படின்னு. இது எல்லாரும் வந்து சாப்பிடும்போதும் அந்த சாப்பாடை மட்டும் சவுலுக்குன்னு தனியாக சாமுவேல் வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. அதை அவர் கையிலிருந்து வேறு யாரும் பறிக்க முடியாது. உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வேறு யாராலையும் எதாலையும் தடுக்கவே முடியாது. தேவன் கழுதையை காணாமல் போக செஞ்சது கூட அவருடைய திட்டத்தில் ஒன்று தான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் நிறைய காரியங்களை செய்கிறாரு. அது அப்போ உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தான் இதனால தான் தேவன் இதெல்லாம் செய்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் நீங்கள் சந்திங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க இருதயத்தில்ப்பா என்னென்ன கவலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இன்றைக்கு நீங்கள் தீர்க்க போகிறீங்கப்பா. அவங்க வாழ்க்கையை, வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு மாற்ற போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதோ இந்த ஜெபத்தை கேட்கணுங்கிறதுக்காக இந்த பிள்ளைகள் ஜெபிக்கலப்பா. நீங்கள் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இதை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கூடையும் நீங்கள் பேசணுங்கிறதுக்காக, பேர் பேராக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக தெரிந்தெடுத்து இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்கப்பா. அவங்க காதலை இப்பொழுது நீங்கள் அழைக்கிற சத்தம் கேட்கணும்ப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இதை உணரணும்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தில் நிறைய நேரங்களில் கவலைப்படுறது, நான் இதை செஞ்சுருந்தா நான் இவ்வளோ நல்லா இருந்திருப்பேன், நான் இந்த படிப்பை படிச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், என்னோடய பிள்ளைகளுக்கு இந்த வேலை கிடச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. இதுதான் உங்களை பயங்கரமான வேதனைக்கு ஆட்படுத்துது. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது யாராலையும் எதாலையும் அதை தடுக்க முடியாது. அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தே சேரும்.
நிறைய நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் நிலத்தோட விலை இவ்வளோதான், நான் இவங்களுக்கு இந்த காசை கொடுத்ததுக்கு நிலத்தை வாங்கி போட்டிருந்தேன்னா இன்றைக்கி அவ்வளோ காசு எனக்கு கிடச்சிருக்கோம், நான் தங்கத்தை வாங்கியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அதை விற்றா எனக்கு ஏகப்பட்ட காசு கிடச்சிருக்கோம் இப்படின்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை கண்டிப்பாக வந்து அடையும். இன்றைக்கி நாம் கேட்ட வசனத்தில் சவுலுக்குன்னு சாமுவேல் வைத்திருக்கிற உணவை, சாப்பாடை சவுலுக்கு தான் கொடுத்தாரு. ஒரு தீர்க்கதரிசியே இதை செய்யும்போது பரமபிதாவாகிய தேவனால் அதை செய்ய முடியாதா? அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேறு யாருக்கும் கொடுப்பாரா? இல்லை அதை தள்ளி போடுவாரா? நிச்சயமாக மாட்டார். அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இன்றைக்கு தருகிறாரு. உங்களை ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு சேர்க்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேலை பார்க்கணுமோ அதுக்கான ஞானத்தை உங்களுக்கு முதல்லையே கொடுத்துட்றாரு. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக முதல்லையே மாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு இப்படி கெட்ட பெயர் வந்துடுமோ, நான் இதில் தோற்றுருவேனோ, எனக்கு இதில் திறமை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, நான் இந்த இடத்துல அவமானப்பட்டுருவேனோ, எந்த பயம் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஏன்னா தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டு தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதனால் அவர் உங்களை பொறுப்பெடுத்துக்குவார். அவர் உங்களுக்கான ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் தான் உங்களுக்கு தருகிறாரு. இன்றைக்கு ஏதோ பிரச்சனைகள்னால என் கூட இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. உங்கள் உடலில் ஒரு பலவீனம், அது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சரீரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் கை கால் வலியாக இருக்கலாம், மூட்டு வலியாக இருக்கலாம், நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையை தருகிறாரு. இப்போது நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிற இந்த வேலையிலேயே தேவன் உங்கள் சரீரத்தை தொடுகிறாரு. அவருடைய இரத்தம் இப்பொழுது உங்கள் மேலே தெளிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்காக சிந்தின இரத்தம் இப்பொழுது உங்கள் மேலே தெளிக்கப்படுது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீங்க. மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாசம் செய்து அந்த ஆவி உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சாவாமையை தரித்து கொள்ள செய்து மரித்து போன லாசருடைய எல்லா உறுப்புகளையும் உயிர்ப்பிக்க முடிஞ்ச அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பை சரி பண்ணுறது ரொம்ப லேசான காரியம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்கிறாரு. ஆமென். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு தேவன் உங்களுக்காக இதை செய்கிறாருங்கிற விசுவாசத்தோடு உங்கள் உடலில் எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ அதை தொடுங்க. தேவன் அவருடைய வல்லமையுள்ள உதவி செய்யும் கரத்தால் அதே இடத்தை தொடுகிறாரு. அவருடைய இரத்தம் அங்கே தெளிக்கப்படும் போது சுகம் உங்களுக்கு கிடைக்குது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அநேக ஜனங்களை தேவன் தொடுகிறாரு. நீங்கள் சரீர சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறீங்க. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் தொடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுடைய சரீர சுகத்தை கேட்குறோம்ப்பா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சரீர சுகத்தை இப்பொழுது கேட்குறோம்ப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது சுகம் கிடைப்பதாக. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உங்களுடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகளோடு இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அப்பா, சுகர் ப்ரெஷர்னால் தொடர்ந்து மெடிசின் சாப்பிட்றவங்க எல்லாரையும் இன்றைக்கு நீங்கள் விடுதலை செய்கிறீங்கப்பா.
உம்முடையப்பா நாம மகிமைப்படும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது சுகம் கிடைப்பதாக. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அமேன். நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு அப்பா சுகமான உறக்கத்தை நீங்கள் கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து அப்பா அந்த பிள்ளைகளை விடுதலை செய்வதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.